எம்மா 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 இந்த ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்குள்ள நம்ம படுதமே பாடு. இவங்களுக்கு ஹோம்ஒர்க்கா நமக்கு ஹோம்ஒர்க்கானே தெரியல. இப்பதான் இந்த சிறுசும் பெருசும் சண்டை போடும். படிக்க காலம்லாம் படிக்காம என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சிருக்கானுன்னு பாருங்களேன். அம்மா 5 மணி 6 மணிக்கெல்லாம் படிப்பு சொல்லி கொடுக்கல, இவங்க படிக்க வர மாட்டாங்க. மணி 11 போது இப்ப புக்கொத்திக்க வச்சுக்கிட்டு இருக்காங்களே. கடவுளே உனக்கு கடவுளையா, இவன் படிப்புக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் பாலாத்தி கொடுங்கன்னு வேற கேட்கான். பாலாத்தி கொடுக்கக்குள்ள சிறுசும் புக்கத்துக்குது பெருசும் புக்கத்துக்குது. நான் யாருக்கு தான் சொல்லி கொடுக்க? கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா? இவர் என்னன்னா வேலைக்கு போயிட்டு வந்து நான் பேசாம உறங்க போறோம்னு உறங்குனாரு. நான் என் ஜீவனை கொண்டு போய் எங்க தொலைக்க? அம்மா இதுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்மளால முடியலம்மா. மாமியா கிளவிய பாரு, எனக்கு நான் படுத்துக்கிட்டு உறங்குதுவேன். இந்த சின்ன பிள்ளையாவது பிடிச்சி வைக்கலாம்னா நான் ஓமர் சொல்லி கொடுக்க வரைக்கும் கட்டில எப்படி லட்சத்துல கிடக்குன்னு இப்போ வந்து வெய்வா. நான் அது படுக்கிறதுக்குள்ள பெட்டெல்லாம் உதவிக்கணும். பெட்டா இது கட்டலா இல்லை விளையாடு சாமான் போட்டு வைக்க ஏரியாவா இல்லை படிக்க ரூமான்னு எனக்கே தெரியல. நாள் இந்த பெட்டு கட்டில தான் நடக்கு. நான் என்னதான் செய்ய? முடியலடா சாமி, முடியல. இங்க பாரு, இது வார வரத பாருங்களேன். ஐயோ எந்த புக் எடுத்து சொல்லி கொடுக்க? அடிச்சிடலாம் போலதான் வருது. பிள்ளைங்களை பார்க்கல எவ்வளோ ஹோம்ஒர்க்கு. சாயங்காலம் சொல்லி கொடுக்க வா வான்னு கூப்பிட்டா வருதுகா, வரவே மாட்டேங்குது. எப்போ பாரு நைட்டு அந்த 11 மணிக்கு தான் ஹோம்ஒர்க்கு. இந்த மிஸ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி விடுங்க. வீட்டுக்கு போனீங்களா ஒரு மணி நேரம் கழிச்சு புக்கை தூக்கி ஹோம்ஒர்க்கை முடிங்க. 11 மணி 12 மணிக்கு புக்கை தூக்காதீங்களேன்னு சொல்லி விடுங்க மேம். கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்க. இந்த ஒரு இதை மட்டும் பரிசீலனை பண்ணுங்க கொஞ்சம். இதுக்குள்ள பென்சிலை காணுங்க, கிரையான்ஸை காணுங்க. நைட்டு தான் கலர் அடிக்க சொல்லுதாங்க போல. இதை நான் எங்கே கொண்டு போய் தொலைக்க? நைட்டுக்கு நேரம் கிரையான்ஸ் வாங்க நான் என்ன கடைக்கு போவேன்? எம்மா இவங்க 1ஆவது 2ஆவது படிக்கக்குள்ள இந்த படம் இருக்கு. இவங்கெல்லாம் கொஞ்சம் 10th 12th போயிட்டா நான் என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணும்? எவ்வளோ கஷ்டப்படணும்? முடியலையடா சாமி, கடவுளே கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு. முன்னெல்லாம் எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வரைக்கும் நம்மள 5 6 வரைக்கும் கூட நல்லா ஏபிசிடி 1 2 3 1 1 2 2 1 3 இப்படிதான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பயனுள்ளது இப்பவே என்னெல்லாம் கொடுக்கானுங்க. அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க நம்ம சேட் ஜிபிடி கேட்க வேண்டியது இருக்கு, கூகுள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஐயோ முடியலம்மா முடியல. இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம்? ஒரு 1ஆம் கிளாஸ்க்கு 2ஆம் கிளாஸ்க்கு பாடம் சொல்லி கொடுக்க தெரியாம திணறிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்க. எப்பா இவங்க புக்கை பார்க்கல நம்மலாம் படிக்கவே கூடாது அப்படிதான் தோணுது. தமிழுக்கு 2 புக்கு கொடுக்காங்க, இங்கிலீஷ்க்கு 2 புக்கு கொடுக்காங்க, மேக்ஸுக்கு 1 புக்கு. மொத்தம் 7 புக்கு 7 நோட்டுங்க. அங்கேருந்து 7 புக்கில் என்னதான் படிக்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. 7 புக்கு திறந்து பார்க்கறதுல எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. இதில் அவன்கிட்ட ஒரு சப்ஜெக்ட் புக் எடுக்க சொன்னோம்னா என்ன புக்குமான்னு கேட்டுக்கிட்டே என் சீவெல்லாம் போயிருதுல. என்னதான் செய்திகளோ எல்லார் வீட்லையும் இப்படி தான் நடக்கா, இல்லை எங்கள் வீட்டில் தான் இப்படி நடக்கான்னு எனக்கு ஒரே சந்தேகமாகவும் இருக்குது. என்ன செய்ய? இப்போ தான் பென்சிலை காணும்பா, ரப்பரை காணும்பா, ஸ்கட்டரை காணும்பா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் முடியலை. இதில் பாருங்களேன், நம்ம படிக்கலாம் தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு, கணக்கு புக்கு, அறிவியல் கூட கிடையாது. 5 வயசு சூழ்நிலைகள்னு ஒரு புக்கை கொடுப்பானுங்க. இப்போ பாருங்களேன், ஃபண்டமெண்டல் கிராமர்னு கொடுக்கானுங்க. கிராமர்லாம் என்னன்னு நாங்கள் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் முடிக்க வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுல்ல. எதுக்கு போடணும், ஆண்ட் எதுக்கு போடணும், ஆண்ட் எதுக்கு போடணும் கூட எங்களுக்கு தெரியாமல் இருந்தோம். ஆண்டு, இஸ்ஸு, வாசு, தேரு, பட்டு, சோ, எம்மா இந்த வார்த்தையை இப்போ வரைக்கும் கூட கன்ஃபியூஸாக இருக்கும். எங்கே எதை யூஸ் பண்ணன்னு தெரியாமல் இருக்கும். இதுங்களுக்கு இப்போவே கொடுத்துக்கிட்டு எங்கே போட, ஏன் எங்கே போட, பட்டு எங்கே போட, சோ எங்கே போடன்னு கேட்க. நம்ம அது செல்லில் அடித்து பார்த்தா இது கூட உனக்கு தெரியாது அப்படின்னு நம்மளை கேவலப்படுத்திடுதான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. திணறுதான் அவன் திணறுதானோ இல்லைப்பா. ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்குள்ள நான் செம திணறுதேன். அடுத்து ஒன்று பாருங்களேன், இங்கே நான் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்கவா இல்லை அவனை பார்க்கவா? எம்மா இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் படுத்த கஷ்டம் இருக்கேன். ஒரு பிள்ளை இல்லைங்க, 2 பிள்ளை வச்சுருப்பாங்க தெரியுமா, அவளுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஒரு பிள்ளை வச்சுருக்கவங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஹோம்ஒர்க் செய்யலைன்னா வெளுத்து வாங்கிடலாம் போல தோணதான் செய்யும். இதில் வேறு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனோம்னா ஏம்மா நீங்கள் தான் வீட்டில் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கணும். நீங்களே சொல்லி கொடுக்காம தான் வேற எப்படிமா அவன் எழுதுவான் படிப்பான்னு சொல்லுதாங்க. எம்மா இவங்க வீட்டில் அடங்க மாட்டேங்காங்க. நான் பள்ளிக்கூடம் அனுப்புதேன், இங்கேயும் இந்த அட்டுலையும் பண்ணுதாங்க. இவ்வளோ ஹோம்ஒர்க்கை கொடுத்தா நான் வீட்டுக்கு வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்கவா இல்லை நைட்டு சாப்பாடு செஞ்சு என் சின்னம்மாவோட உறங்க வைக்கவா? சொல்லி கொடுக்க கூட பிரச்சனை இல்லை. மேம் கிட்ட தான் கரெக்டாக எழுதிடுவானுவ. நம்ம கிட்ட தான் எனக்கு அது தெரியலைங்க, இது தெரியலைங்க, உச்சா வருதுங்க, கக்கா வருதுங்க. இதை எழுதுறதுக்குள்ள நம்ம 10 தடவை சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்னம்மா இது கூட உனக்கு தெரியாதான்னு கேவலமாக பார்க்கல. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது கூட தெரியாமல் நம்ம இந்த அளவுக்கு படிச்சிருக்கோமா அப்படின்னு. செல்லு இருக்க போய் நம்ம மானம் கொஞ்சம் தெரியலை. அதையும் சீக்கிரட்டாக வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவன் முன்னாடி பார்த்தா மேம் எங்கள் அம்மா செல்லை பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்தாவ அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால என்ன செய்வேன் தெரியுமா,
எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு நிமிஷம் இருல, ஒரு நிமிஷம் அடுப்படியில் ஒரு சின்ன வேலை இருக்கு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அடுப்படிக்குள்ள வந்து அதை பார்த்துட்டு ஓடி போய் இதாம ஆன்சர் அப்படி சொல்லுவோம். ஏன்னா அவன் முன்னாடி நம்ம புத்திசாலியா இருக்கணும்ல, கொஞ்சமாவது ரொம்ப புத்திசாலிலாம் இல்லை, ஓரளவுக்காவது புத்திசாலியா இருக்கணுமா. சரி நம்மள மக்க மடசாம்பரின்னு நினைச்சிருவானோ இல்லையா? கண்டிப்பா நினைச்சிருவோம் இது சரியான மக்கா இருக்கேன் நம்ம அம்மா அப்படின்னு. ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க நான் மட்டும் தான் கஷ்டப்படுறதுனால நீங்களும் கஷ்டப்படு.